இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். னமரவள சமையல் இன்றைக்கி நம்ம செய்வது சுவையான மரவள்ளிக்கிழங்குல ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நாட்டு சர்க்கரை, 100 கிராம் மைதா மாவு, ஏலக்காய், ஒரு வாழைப்பழம். அடுத்து நம்ம மரவள்ளிக்கிழங்கு இந்தமாதிரி சின்ன சின்ன சீவி வச்சுக்கலாம். காய் சீவுறதில் சீவி வச்சுக்கலாம். 50 கிராம் ரவை, தேங்காய் துருவி வச்சுக்கலாம். நம்ம சமையல் சோடா எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கிழங்கு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஸ்வீட் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு சிட்டிக்கு நம்ம சமையல் சோடா சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நிறைய வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வாழைப்பழம் நல்லா பிசுக்கி விட்டுக்கலாம். இதுமாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஒரு வாழைப்பழம் போதும், இதுக்கு நிறைய போடாதீங்க. நல்லா இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுலாம். இந்தமாரி நல்லா பிசைஞ்சு விட்டுங்க, கட்டி இல்லாமல். நம்ம துருவி வச்ச கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பாதி தான் மிக்சியில் போட்டோம், மீதி கொஞ்சம் வச்சுருக்கோம். இதில் நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்தமாரி செஞ்சால் மொறுமொறுன்னு இருக்கும். இதில் நல்லா போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கட்டும், தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம சின்ன சின்னதாக போண்டா சைஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டோன்னு நல்லா பொரியுது. இதுமாரி நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா கலர் நல்லா வருது. பாருங்கள், நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், நாட்டு சக்கரை போட்டிருக்கனால கலர் நல்லா வருது. நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம், சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டிங்கன்னா வெள்ளையாக இருக்கும். இது நல்லா நம்மளுக்கு கலர் நல்லா வரும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ரவாலாம் பாருங்கள், புள்ளி புள்ளியாக தெரியுது. அடுத்து இருக்கிறது நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சூப்பரான மொறுன்னு ஒரு ஸ்வீட்டு கிழங்கு நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிழங்கு சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஸ்வீட்னால் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சர்க்கரை போடுறதும் நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், மேலே நல்லா அந்த ரவாலாம் போடுறதுனால மேலே நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.